இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 55:1. தேவனே, என் ஜெபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதையும். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த நாளிலும் ஆண்டவரே, நீர் பாராட்டின எல்லா நன்மை, கிருபை, இரக்கம், தயவு, ஆசீர்வாதம், காரியங்களுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அறிந்தும் அறியாமலும் செய்த எந்த ஒரு பாவமானாலும் இன்னும் ஒரு விஷயம் இரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. காலை தோறும் உடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. புதிய கிருபையினால் நன்மையினாலும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்புங்க இயேசு சுவாமி. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த இடத்துல தாவீது சொல்கிறார், என் ஜெபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதையும் என்று சொல்லி. இன்னைக்கு தாவீதின் ஜெபத்தை போல நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். நம்முடைய விண்ணப்பங்களுக்கு அவர் மறைந்திராதபடிக்கு நமக்கு பதில் கொடுக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். இந்த சங்கீதம் 55:22 சொல்கிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். ஆண்டவர் நம்மளுடைய ஜெபங்களுக்கு செவி கொடுக்கிற தேவன், நம்ம விண்ணப்பத்திற்கு மறைந்திராத ஒரு தேவன், நீதிமானை ஒருபொழுதும் தள்ள ஒட்டாத தேவன், நம்மளை ஆதரிக்கிற தேவன். இந்த இரவு நேரத்தில் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் இன்னும் ஜெபத்திற்கு பதில் வரலை என்று சொல்லி வேதனையோடு இருப்பீர்கள் என்று சொன்னால், இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதையும் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்து பாருங்க. ஆண்டவர் மேலே உங்கள் பாரத்தை வைங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஆதரிப்பார். ஒருபோதும் தள்ள ஒட்டாத தேவன் உங்கள் ஜெபங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் இந்த இரவில் பதில் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமென்.